என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்க, இப்ப இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சு அறிவிச்சிட்டாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கு. ஏன் தேமுதிகவுக்கு 10 சீட், விசிகாவுக்கு 8 சீட் தான் கொடுத்திருக்காங்க? இந்த கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு. எதனால இந்த முடிவை தலைவர் நீங்க என்ன சொல்லல, இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஏன் தேமுதிகக்கு 10 சீட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் தனியா பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் எனக்கு தெரிஞ்சு இந்த டீலோட தான் உள்ளே வந்திருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் இங்கிட்ட அங்கிட்ட ஊசலாடிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஈஷாவில் சிவராத்திரி நடந்த போதெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட டீல் சைன் ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட்டே வந்து சைன் ஆகிடுச்சு. நாளை காலையில் வந்து தேமுதிக இந்த என்டிஏ கூட்டணியில் இருப்பாங்கங்கிற அளவுக்கு போகும் பொழுது அதில் சில மாற்றங்கள் ஏற்படுது. அதற்கு பிறகு தான் இவங்க இங்கே வர்றாங்க. மேபி இந்த ப்ராமிஸோட தான் பிரேமலதா விஜயகாந்த் இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கம் பேசினாங்க, அதெல்லாம் உண்மை தான். பட் ஆனால் இந்த ப்ராமிஸோட தான் வந்திருக்காங்க. அந்த ப்ராமிஸ் கொடுத்து தான் திமுக தரப்பு இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. நீங்கள் ஒன்று அவங்க திமுக அலோகேட் பண்ண விதம் அப்படிங்கிறது அவங்க இன்னுமே நீ மக்கள் நல கூட்டணியில் தான் அந்த கணக்கில் எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். மக்கள் நல கூட்டணியாக இருக்கும்பொழுது விஜயகாந்த் தான் பெரும்பாலான இடங்கள் 100 இடங்கள் மேலே நின்னார். திருமாவளவன் 25 இடங்கள் தான் நின்னார். கம்யூனிஸ்ட் மற்றவர்களாம் வந்து கம்மியான இடங்கள் தான் நின்னாங்க. 20 இடங்கள் அப்படி தான் நின்னாங்க. அவங்களோட பெர்சன்டேஜ் ஏற்ற மாதிரி அவங்க நின்னாங்க. அந்த கணக்குகளை தான் இன்னும் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லி சொல்கிறார். நாங்கள் ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தவங்க, ஒரு காலத்தில் நாங்கள் வந்து இத்தனை எம்எல்ஏக்களை உருவாக்கி வச்சுருந்தோம். அப்போ எங்களோட வாக்கு வங்கிங்கிறது 8%, 7% அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷனை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதை வச்சு என்ன அவங்க பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு திமுக என்ன மாதிரி யோசிச்சிருப்பாங்க, நமக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்குது, 200ங்கிற டார்கெட் இருக்குது. ரொம்ப க்ளோஸரான சில இடங்களில் 500, 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம தோற்று போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதையும் முழுக்க தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு இப்போ ஓபிஎஸ், தேமுதிக, மக்கள் நீதி மையம் இந்த மாதிரியான வாக்குகள் நமக்கு கை கொடுக்கும். சில தொகுதிகள் பார்ப்போம், ரொம்ப 1000 வித்தியாசத்தில் தோற்ற தொகுதிகள்னு ஒரு கணக்கு வரும். அந்த தொகுதிகளுக்கு தேமுதிக கொண்டு வர வாக்குகள், இவர்கள் கொண்டு வர வாக்குகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குங்கிறது அவங்களோட பார்வையாக இருக்கலாம்.